ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டின்னருக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கேப்சிகமும் உருளைக்கிழங்கும் போட்டு தான் அது செய்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கேப்சிகமாக க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி உருளைக்கிழங்கையும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கிரேவி செய்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அதை குக்காக விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி தாளிச்சு விடுறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், சாதாரண நார்மல் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி விழுதையும் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் நல்லா கிரேவி திக்காகி வரும். அவ்வளோ